16 வயதினிலே படத்தில் வந்த செவ்வந்தி பூ முடிச்ச பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அவருக்கு தொண்டையெல்லாம் கட்டி போனதால் வேறு ஒரு பாடகரை வைத்து பாடலை ரெக்கார்ட் செய்தார் இளையராஜா. அந்த பாடகர் தான் மலேசியா வாசுதேவன். மதிய உணவுக்கு பிறகு ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலை பதிவு செய்ய வேண்டும். இதை சப்பானி போலவே பாட வைக்க வாசுவை தயார் செய்தார் இளையராஜா. ஆனால் வாசுவோ ரிஹர்சலில் எல்லாம் சரியாக பாடிவிட்டு டேக் போகும்போது மாற்றி பாடிவிட்டார். பாட தெரியாதவன் போல் பாடினால் நமக்கு பாட தெரியாது என்று எல்லோரும் நினைத்து விடுவார்களோ என பயந்து சாதாரண பின்னணி பாடகர் போல பாடிவிட்டார். அதுவரை வராத பாடலாக இருக்க வேண்டும் என இளையராஜா எடுத்த முயற்சியெல்லாம் அப்போது விழலுக்கிரைத்த நீராகிவிட்டது. இப்போதும் அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு அறியாத பட்டிக்காட்டான் பாட்டில் வரும் எளிமைத்தனம் அதில் இருக்காது. விவரம் புரிந்த கிராமத்தான் பாடுவது போல்தான் இருக்கும். அந்த வகையில் இசையமைப்பாளர் இளையராஜா பேச்சை கேட்காத பாடகர் மலேசியா வாசுதேவன் என்றும் கூறலாம்.